ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மொபைல் கேமரா அதுக்கப்புறம் வந்துட்டு சிஸ்டம் கேமராலாம் ஹேக் பண்றதுக்கான ஒரு டூலை பத்தி தான் பார்க்க போறோம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பார்க்குறவங்க யாரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல் வீடியோஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டா வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்காக நான் ஃபர்ஸ்ட் டெர்மினல் ஓபன் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம வந்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த டூல் ரன் ஆகிறதுக்கான சப்போர்ட்டிவ் ஃபைல் வந்து இதுதான். PHP இன்ஸ்டால் பண்ணும், அதுக்கப்புறம் OpenSH வந்து செட்டப் பண்ணும் கிளைண்ட் சைட்ல. இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும். இந்த -y வந்து நீங்க ஓகேவா அப்படின்னு பர்மிஷன் கேட்கும், அதுக்கு வந்து எஸ். அதனால நான் வந்து இப்போவே -y கொடுத்துறேன். நீங்க கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து ஒய்யா இல்ல என்னன்னு கேட்கும். y மீன்ஸ் எஸ், என்னன்னா நோ அப்படி கேட்கும். அதனால நான் முன்னாடியே வந்துட்டு அதை கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நான் இப்போவே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணிட்டேன்னா உங்க சிஸ்டமோட பாஸ்வேர்டு கேட்கும், அது கொடுத்துருங்க. நான் கொடுத்துட்டேன். இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால எனக்கு இப்படிதான் வரும். இப்போ அடுத்ததான் நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இதுதான். இந்த யூஆர்எல் உங்களுக்கு வந்து நான் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்றேன். இதை யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து கேம்ஃபிஷ் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த கேம்ஃபிஷ் டூல்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். இது வந்து ஒரு SSH உருவாக்கப்பட்ட ஒரு டூல். இதை பேஸ் பண்ணி உங்களால CCTV கேமராஸ் ஹேக் பண்ண முடியும், மொபைல் கேமராஸ் ஹேக் பண்ண முடியும், லேப்டாப் கேமராஸ், அதுக்கப்புறம் எல்லா இது கேமராஸ் இதெல்லாம் வயர்லெஸ்ல கனெக்ட் ஆயிருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களால ஹேக் பண்ணி எடுக்க முடியும், சிம்பிளா சொல்லணும்னா. இப்போ இதை இன்ஸ்டால் பண்றதுக்கான கமெண்ட் இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு என்டர் பண்ணிருங்க. இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு இப்படி வருது. இப்போ இதுக்கு வந்து CD கொடுத்து நம்ம கேம்ஃபிஷ்குள்ள போயிடலாம். ஏன்னா இங்க நல்லா பாருங்க, இந்த ஃபோல்டருக்குள்ள நான் இன்ஸ்டால் பண்றேன்னு சொல்லியிருக்கு. ஸோ கேம்ஃபிஷோட ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு, இன்ஸ்டாலும் ஆயிருக்கு. இது வந்து கரெக்டா செட்டப் ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்கு வழக்கம் போல LS கமெண்ட் கொடுத்துருங்க. LS மீன்ஸ் லிஸ்ட் பண்ணீங்கன்னா இது எல்லா ஃபைல்ஸும் இருக்காங்கிறத செக் பண்ணுங்க. இது எல்லாமே என்னென்ன ஃபைல்ஸ்னா, இந்த டூல் ரன் ஆகிறதுக்கான சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ். மெயின் டூல் இதுதான். இது எல்லாமே சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ். இந்த NGRockங்கிறது வந்து ஒரு கிளவுடு, அது வழியா தான் உங்களுக்கு வந்து பப்ளிக்கா ஹோஸ்ட் ஆகும் வெப்சைட்ஸ் எல்லாம். அதே மாதிரி Cloudflare வழியாவும் உங்களால போஸ்ட் பண்ண முடியும். இது ரெண்டு தான் இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. மீதி எல்லாமே சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ். இதெல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த டூல் ரன் ஆகும், இல்லைன்னா ரன் ஆகாது. நிறைய பேருக்கு இதை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணிட்டு எரர் வருதுன்னு சொல்றீங்க. அப்படி எரர் இருக்கிறவங்களுக்கு இதுல ஏதாவது ஒன்று இல்லாம இருக்கும். அதை பார்த்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா செட்டப் ஆயிரும். இந்த சப்போர்ட்டிவ் ஃபைலுமே நமக்கு வந்து முக்கியமான இது வந்து 3 ஃபைல் இருக்கு. ஒன்று வந்து Cloudflare, இன்னொன்று NGRock, அதுக்கப்புறம் இந்த சேவ்டு லொகேஷன்ஸ். இது வந்து முக்கியம். இந்த இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ். இது யூஸ் பண்ணி உங்களால் லொகேஷனும் ட்ராக் பண்ண முடியும். அதுக்கும் நான் எப்படிங்கிறத வீடியோவா சொல்றேன், அடுத்த வீடியோவில் சொல்றேன். இப்போ நம்ம இதை இன்ஸ்டாலேஷன்ல இருந்து கேமரா ஹேக்கிங் வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து எக்ஸிக்யூட்டிபிளா இருக்காது. ஏன் சொல்றேன்னா, லினக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஃபைல நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கனாலும் அதுக்கு பர்மிஷன் ஒன்று செட்டப் பண்ணும். இந்த மாதிரி சிஸ்டம் கிளவுட்ல ஒர்க் ஆகக்கூடிய சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய டூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து பர்மிஷன் கொடுக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டூல் ரன் ஆகும். இப்போ இதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு வந்து chmod இது பிளஸ் எக்ஸ்ங்கிறது என்ன மீனிங்னா, chmod வந்து சேஞ்ச் பண்றோம். அந்த ஒர்க்கிங் மோட் வந்து சேஞ்ச் பண்றோம். என்னவானா எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலா சேஞ்ச் பண்றோம். எதுல எக்ஸிக்யூட்டிவா இருக்க போதுன்னா .sh வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங்ல தான் இந்த டூல் வந்து மேக் ஆயிருக்கு. ஸோ .sh. இப்போ நீங்க என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தது இதுக்கு வந்து பர்மிஷன் செட் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி இதெல்லாம் செட் பண்ணி வச்சிட்டேன், அதனால உங்களுக்கு இப்படி காட்டுது. நீங்க புதுசா செட்டப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டன்னு காட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்லாஷ். இது ஏன் கொடுக்குறோம்னா, ./ங்கிறது வந்து ஹிடன் ஃபைல். இது வந்து ஒரு ஹிடன் ஃபைலா தான் சேவ் ஆயிருக்கும் ரன்னிங் ப்ராசஸ்ல இருக்கல. நீங்க வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் கொடுத்தீங்களா, அது வந்து ஹிடன் ஃபைலா தான் சேவ் ஆயிருக்கும். அதை நீங்க ரன் பண்ணணும்னா ./ கொடுத்து அதுக்கப்புறம் அந்த டூலோட நேம் கொடுக்கணும். இங்க இருக்கு பாத்தீங்களா, இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்போ இதை நீங்க என்டர் பண்ணதும் உங்களுக்கு வந்து காட்ட ஆரம்பிச்சிடும் எதுல இருந்து நீங்க வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போறீங்கன்னு. அதாவது Cloudflare NGRock வழியா நீங்க சைட்டை ஹோஸ்ட் பண்ண NGRock வழியா இந்த இது சர்வரா செட்டப் பண்ணி இதை ரன் பண்ண போறீங்களா, இல்ல Cloudflare வழியா இதை செட்டப் பண்ணி ரன் பண்ண போறீங்களான்னு கேக்குது. இங்க வந்து NGRock கொடுத்துருங்க, அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். Cloudflare கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு சில டைம் வந்து சைட் டவுன் ஆயிடுச்சுன்னா இந்த டூல் ஒர்க் ஆகாது. அதனால வந்துட்டு NGRock கொடுத்துருங்க, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். N கொடுத்து என்டர் பண்ணிருங்க. இப்ப நீங்க வந்துட்டு என்ன மெத்தட்ல ஹேக் பண்ண போறீங்கன்னு கேக்குதீங்க. லைவ் யூடியூப் வீடியோஸாவோ இல்ல ஆன்லைன் மீட்டிங்காவா, அந்த மாதிரிங்கிறதுல உங்களுக்கு வந்து கொஸ்டினா கேட்கும். நீங்க இதுல வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து லைவ் யூடியூபே கொடுத்துக்கிறேன், சிம்பிளா இருக்கட்டும்னு. என்டர் கொடுத்துருங்க. இந்த இடத்துல ஒரு ஐடி கேட்கும். அந்த URL வந்து நான் எப்படி எடுக்கணுங்கிறது எல்லாமே இப்போ வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஃபயர்ஃபாக்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். ஃபயர்ஃபாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு யூடியூப்குள்ள போயிருங்க. ஓகே, இந்த வீடியோ எடுத்துக்கலாம்.
எது எடுக்கலாம்? டாம் அண்ட் ஜெர்ரி எடுத்துக்கலாம். சாரி, சவுண்ட் வருதா? இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இதான் ஐடி டோக்கன். இதை நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே காப்பி பண்ணி இங்க கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. இதான் வந்து ஐடி. இந்த ஐடி இங்க நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஜிராக்கோட டோக்கன் இன்வேலிட் தான் காட்டும். ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு சேஞ்ச் பண்ணும். அந்த சேஞ்ச் எப்படி பண்ணுங்கிறது வந்துட்டு என்னால இப்போ இதுல சொல்ல முடியாது. அப்படி சொன்னா யூடியூப் வந்து ஸ்ட்ரைக் அடிச்சிடும். ப்ராக்டிக்கலா சொல்ல முடியாது. பட் நான் ஓரளவு சொல்றேன். இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு இந்த யூ மட்டும் ஸ்மால் பண்ணிருங்க. லாஸ்டா இருக்கிறத மட்டும் ஸ்மால் பண்ணிட்டீங்கனாலே போதும். என்ஜிராக்கோட டோக்கன் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிடும். கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு யூஆர்எல் கிடைக்கும். அந்த யூஆர்எல் நீங்க ஷேர் பண்ணி நீங்க யாரோட கேமராவை ஹேக் பண்ணுமோ அந்த கேமராவை ஹேக் பண்ணிட முடியும். அந்த யூஆர்எல் நீங்க ஷேர் பண்ணதும் அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஓடும். அவங்க டாம் அண்ட் ஜெர்ரி தானே சும்மா சிம்பிளா பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு இந்த இடத்துல அவங்களோட அந்த வீடியோ முடிகிற வரைக்கும் போட்டோஸா கிடைச்சிட்டே இருக்கும். லைவா அவங்களால பார்த்துட்டும் இருக்க முடியும். இப்படிதான் இந்த டூல் வந்து ஒர்க் ஆகும். இன்கேஸ் இதுல உங்களுக்கு இது ஒர்க் ஆகல ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் இதை பத்தின வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதையும் மேக் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.